பெண்கள்ல மிகவும் பெரிய அளவில் ஆஸ்திரேலியால பாதிக்கப்படுறது மார்பக புற்றுநோயால தான் பெண்கள் கூட பாதிக்கப்படுறவர்கள். டாக்டர் நீங்க ஒரு செக் பண்ணினா காணும் தானே நாங்க அங்க போவோம். இப்ப நாங்கள் செக் பண்ணினா இப்ப இவ்வளவு சைஸ் வந்த கண்டுபிடிக்கலாம்னா அது ஒரு செரி பழமளவு சயின்ஸுக்கு வரைக்கதான் எங்களால இந்த கட்டியலை கண்டுபிடிக்கக்கூடியதா இருந்துச்சு. அதை போய் செய்வான், அதை அரியண்டம், இது அப்படி இப்படின்னு காய்ச்சி போட்டு தங்கட பாட்டுக்கு விடுறாரு. இப்ப நான் ஏன் சொல்றேன்டா இதுகள் எல்லாத்தையும் இப்படித்தான் நாங்கள் எங்களுடைய ஆட்கள் கூட பேர். ஆனா டாக்டர்ஸ் சொன்னா கூட இதை செய்யறதுக்கு முன் வருவது இல்லை. ஆஸ்திரேலிய வாழ் ஜாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட வைத்தியர்கள் வழங்கும் ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சி. உடல் உள்ள ஆரோக்கியம் சம்பந்தமான அன்றாட வாழ்வில் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் பற்றிய கலந்துரையாடல் நிகழ்ச்சி பிரதி வியாழக்கிழமைகளில் பிற்பகல் 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை கேட்க தவறாதீர்கள். வையகம் தழுவிய வான்வழி தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சி கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். சிட்னி மெல்பர்ன் நேரப்படி வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஆரம்பமாகும் இந்த நிகழ்ச்சியில் உடல்நல ஆலோசனைகளை ஆஸ்திரேலியாவால் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ வைத்தியர்கள் இணைந்து கொண்டு வழங்குவார்கள். இந்த வகையில் மருத்துவ வைத்தியர்களும் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சபையும் இணைந்து வழங்குகிற இந்த நிகழ்ச்சி உடல்நல ஆலோசனை உரையாடல் நிகழ்ச்சி. விழிப்புணர்வையும் சில கேள்விகளுக்கான நேரடியான பதில்களையும் இலக்கு வைத்து நடத்தப்படுகிறது. அந்த வகையில் நீங்களும் இணைந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கேள்விகளையும் கேட்கலாம். இன்னும் 2 தலைப்புகளை அவர்கள் தொட வேண்டியிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் மருத்துவர்கள் குடும்ப நல மருத்துவ நிபுணர்களான டாக்டர் துஷ்யந்தி சிவானந்தன் மற்றும் டாக்டர் நலாயினி சுகிதன் ஆகியோர் 3 புற்றுநோய்கள் பற்றி குறிப்பாக ஸ்கிரீனிங் என்று சொல்லப்படுகிற முன்கூட்டியே பரிசோதித்து பார்க்கிற அந்த விடயங்கள் பற்றி பேசிக் கொண்டிருக்கிற போது பால் கேன்சர் சம்பந்தமான அந்த குடல் புற்றுநோய் சம்பந்தமான கருத்துக்களை அவர்கள் முடித்திருக்கிறார்கள் என்று நம்புகிறேன். இருந்தாலும் அது மருத்துவர்களே அந்த தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளட்டும் என்று மருத்துவர்களிடம் நாங்கள் மீண்டும் போகிறோம். டாக்டர் நலாயினி மற்றும் டாக்டர் துஷ்யந்தி வாருங்கள். ஓகே, சொல்லுங்கள். நீங்கள் உடல் புற்றுநோய் பற்றி இப்ப நாங்க ஓரளவுக்கு தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க இதை முடியேக்க கேட்கலாம். நாங்க அடுத்ததை பற்றி இப்ப பார்ப்போம். அடுத்த புற்றுநோய் மார்பக புற்றுநோய். நாங்கள் பிரஸ்ட் கேன்சர்ன்னு சொல்றோம். நாங்க பிரஸ்ட் கேன்சர் ஸ்கிரீனிங் தான் மார்பக புற்றுநோய் ஸ்கிரீனிங். அது இப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னா பெண்கள்ல மிகவும் பெரிய அளவில் ஆஸ்திரேலியால பாதிக்கப்படுறது மார்பக புற்றுநோயால தான் பெண்கள் கூட பாதிக்கப்படுறவர்கள். இப்ப பாத்தீங்கன்னா 8 பெண்கள்ல ஒரு பெண் இந்த விகிதத்துல மார்பக புற்றுநோயால பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கணும். இது எங்கட 50 வயசுல இருந்து மெமோகிராம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சோதனை மூலம் மார்பக புற்றுநோயானது ஸ்கிரீன் பண்ணப்படுகிறது. இங்க 50 வயதுல இருந்து நாங்க கவர்மெண்டால செய்யலாம். ஆனா இப்ப இந்த யங்கான ஆக்கள்லையும் இது வர்றதால 40 வயசுக்கு மேலான ஆக்கள் அவியலுக்கு இப்ப ஃபேமிலியில ஏதாவது மார்பக புற்றுநோய் இருந்தா அல்லது ஏதாவது மார்பக கட்டி அல்லதுகள் இருந்தா அவையில் 40 வயசுல இருந்து இந்த பரிசோதனையில ஃப்ரீயா லைக் பிரஸ்ட் கேன்சர் ஸ்கிரீனிங், அதாவது மார்பக புற்றுநோய் ஸ்கிரீனிங் இடங்கள்ல போய் இலவசமாக இதோட செய்து கொள்ளக்கூடியதா இருக்கு. இது 50 வயதுல இருந்து 74 வயது மட்டும். இதுவும் எவ்ரி 2 years, அதாவது ஒவ்வொரு 2 ஆண்டுக்கு ஒருக்கா இந்த சோதனைகளை செய்யக்கூடியதா இருக்குது. அப்ப நீங்க இப்ப பால் கேன்சர் ஸ்கிரீனிங் செய்யக்க அந்த டேட்டோட நீங்க மெமோகிராம், அதாவது மார்பக புற்றுநோய் ஸ்கிரீனிங்கையும் அந்த காலத்திலேயே செய்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அதை ஞாபகம் வச்சிருக்க கூடியதா இருக்கும். இத பற்றி டாக்டர் நலாயினி உங்களுக்கு இப்ப சொல்லுவா.
ஆமா. இப்ப நீங்க சொன்னது, இப்ப பலர் யோசிக்கிறது, எங்களுக்கு புற்றுநோய் எங்கட குடும்பத்துல இல்ல தானே, பிரஸ்ட் கேன்சர் எங்கட வீட்ல ஒருத்தருக்கும் வேற இல்ல தானே. ஆனா நீங்க பாத்தீங்களேண்டா, நீங்க 10 பேர் எடுத்தீங்களேண்டா, அதுல 9 பேர்ட்ட ஃபேமிலி 9 பேர் 9 பேர் நீங்க 10 பேர் கேன்சர் வந்த பிரஸ்ட் கேன்சர் வந்த பேஷண்ட் எடுத்தீங்களேண்டா, அதுல 9 பேருக்கு இப்படி ஹிஸ்டரி இருக்காது. ஃபேமிலியில வந்ததா இருக்காது. அதாவது அவருடைய ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸுக்கு வந்ததா இருக்காது. அப்ப நீங்க இப்ப எங்களுக்கு ஃபேமிலியில இந்த கேன்சர் ஒருத்தருக்கும் வேறையில தானே என்று சொல்லி போட்டு, இப்ப எங்கட குடும்ப வரலாறு, அதாவது உங்களோட ஹிஸ்டரியில கேன்சர் இல்லையன்றதுக்காண்டி நீங்க இந்த ஸ்கிரீனிங்கை செய்யாம இருக்க இயலாது. இப்ப ஃபேமிலி ஹிஸ்டரி இருந்தா தான் நாங்க இந்த ஸ்கிரீனிங் செய்யணும்னு இல்ல. இப்ப நீங்க அவ்வளவுத்துக்கு நான் ஏன் சொல்றேன்டா இந்த நம்பரை, 10 பேர் எடுத்தீங்கன்னா 9 பேர்ட்ட சரிதத்துல, அதாவது ஹிஸ்டரியில கேன்சர் ஃபேமிலி ஹிஸ்டரி இல்ல. இப்ப நான் இந்தபடியா எல்லாருமே இதை கட்டாயமா 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கட்டாயமாக செய்ய வேண்டும். இப்ப இந்த சில பேரை கேட்கலாம், ஏன் எங்களுக்கு வெள்ளன, ஏன் நாங்க 30 வயதுல இருந்து செய்தா என்ன, ஏன் நீங்க 50 நீங்க 40 இருந்து செய்யலாம்னு சொல்றீங்க, ஏன் 30 வயதுல செய்யக்கூடாது? இப்ப அதுக்கு உரிய விடை என்னண்டா, இப்ப நீங்க 30 வயதுல உங்களோட பிரஸ்ட், இப்ப நீங்க 40க்கு கீழே நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட பிரஸ்ட் வந்து டென்ஸா, அதாவது மோ இதா, அதாவது ஃபைப்ரஸ் டிஷ்யூ இல்லாம டென்ஸா இருக்கு. இப்ப டென்ஸ்ன்னு சொன்னா ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு மோ இதா கணக்க வேஸ்குலர் சப்ளை இருந்தது. அப்பதான் நாங்கள் எங்கட ஃபெர்டைல் பீரியட், அதாவது பிள்ளை தரித்து பால் கொடுப்பதற்குரிய அந்த முளைப்பகுதிகள் அப்படியான ஒரு மாற்றங்களுக்குரிய பகுதிகளாக இருக்கும். இப்ப நாங்கள் அந்த நேரங்கள்ல இப்ப இந்த பிரஸ்ட் கேன்சர் மெமோகிராம், பிரஸ்ட் கேன்சருக்கு உரிய ஸ்கிரீனிங் மெமோகிராம நாங்க செய்தா அதுல பிழையான தரவுகள் வரக்கூடும் என்றதால நாங்கள் அப்படி அவர்கள் ஏதாவது கட்டி என்று சொல்லி வந்து 30 பேர் ஒரு ஆள் என்கிட்ட வர்றார், எனக்கு பிரஸ்ட்ல நான் எனக்கு ஒரு லம்ப ஃபீல் பண்ணக்கூடிய, அதாவது கட்டி தெரியுது மாதிரி இருக்கு, நீங்க ஒரு டாக்டர் பாருங்கண்டா, நாங்கள் அவைக்கு மெமோகிராம் செய்யறது இல்லை. மெமோகிராம் செய்யறது 40 வயசுக்கு பிறகுதான். அவைக்கு நாங்க செய்யறது அல்ட்ராசவுண்ட் தான் செய்து பார்க்கறது, அந்த கட்டி என்ன மாதிரி என்னன்னா மெமோகிராம செய்தா அது சில வேளை ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸை எங்களுக்கு தெருமண்டபடியா நாங்கள் 40க்கு குறைஞ்சாக்களுக்கு நாங்க மெமோகிராம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரஸ்ட் ஸ்கிரீனிங்கை செய்வீங்க. இப்ப நீங்க கேட்கலாம், அப்ப இந்த மெமோகிராம் செய்யறதுல என்னன்னு சொல்லி, இப்ப மெமோகிராம்ன்றது கிட்டத்தட்ட நீங்க நான் சிம்பிளா சொல்றதுண்டா உங்களுக்கு, இது மார்பகத்தை எடுக்கிற ஒரு எக்ஸ்ரே படம்னு சொல்லலாம். அப்ப அந்த எக்ஸ்ரே எடுக்கல அது கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் எடுக்கும் பொதுவாக. இப்ப அங்க நீங்க போறது, இப்ப சில பேர் நினைக்கலாம் நாங்கள் இது போய் எடுக்க போயிருக்க, அங்க இப்ப எக்ஸ்ரே எடுக்கிற இடம், நார்மல் எக்ஸ்ரே எடுக்கிற இடம் என்றால் அங்க ஆம்பளைகள் இருப்பினம், வேலை செய்யற பணியாளர்கள் ஆம்பளைகளா இருக்கு. ஆனால் இந்த மெமோகிராம் செய்யற இடங்கள் ஒன்றிலையுமே ஆண் உத்தியோகத்தர்கள் வேலை செய்வது இல்லை. அதை கட்டாயமாக நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். நீங்கள் அந்த பயத்துக்காண்டியோ அல்லது வெக்கத்துக்காண்டியோ போகாமல் இருக்க தேவையில்லை. எல்லா இடமுமே ஒரு உத்தியோகத்தர் கூட அங்கு வேலை செய்பவர்கள் ஆண் உத்தியோகத்தர்களாக இருக்க மாட்டார்கள். அப்ப நீங்க அதை பற்றி பயப்பட தேவையில்லை. மற்றபடி இந்த டெஸ்ட் செய்யறதுக்கு உங்களுக்கு எடுக்கிற டைம் வந்து 20 நிமிஷம் மட்டும்தான். சில பேர் சொல்லணும், ஐயோ இந்த எக்ஸ்ரே 2 வருஷத்துக்கு ஒருக்கா எடுக்க பெரிய ஒரு மெஷின் மாதிரி உண்டுக்குள்ள போட்டு பிரஸ்ட்டை நசிக்கணும், அப்ப எங்களுக்கு பெரிய ரேடியேஷன், அதாவது இது கதிர் வீச்சால பாதிப்பு வருந்தானே அப்படி இப்படி. இந்த கதிர்வீச்சு எவ்வளவு கதிர்வீச்சுன்னு சொல்றேன் அண்ணளவா, இது நீங்க சிட்னில இருந்து மெல்பர்னுக்கு போயிருக்க, அந்த ஃபிளைட்ல போயிருக்க வார ஒரு ரேடியேஷன் அளவுரிய கதிர்வீச்சு தான். இதுல அவ்வளவுத்துக்கு சரியான குறைவான கதிர்வீச்சு தான் இந்த மெமோகிராம் செய்ய. அப்ப அதையும் நீங்கள் ஞாபகத்துல வைத்திருக்க வேண்டும். அதை விட இந்த மெமோகிராம் ஏன் 2 வருஷத்துக்கு ஒருக்கா செய்யணும், ஏன் அதை 5 வருஷம் ஆக்கலான்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இப்ப 2 வருஷத்துக்கு ஒருக்கா ஏன் செய்யணும்டா, இது வலு சின்னனாக ஒரு தானியம் அளவு இருக்கேக்க, அதாவது ஒரு கிரெயின் சைஸ்ல இருக்கேக்கே இந்த பிரஸ்ட் லம்ப, அதாவது மார்பக கட்டியலை கண்டுபிடிச்சிடும். அப்ப நீங்க ஏன் டாக்டர் நீங்கள் சில பேர் வெறிவினம் இங்க வந்து கேட்பினம், டாக்டர் நீங்க ஒருக்கா செக் பண்ணினா காணும் தானே, ஏன் நாங்க அங்க போகணும்? இப்ப நாங்கள் செக் பண்ணினா இப்ப இவ்வளவு சைஸ் வந்த கண்டுபிடிக்கலாம்டா, அது ஒரு செரி பழமளவு சயின்ஸுக்கு வரைக்கதான் எங்களால இந்த கட்டியலை கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கு. அப்ப ஆகலம் சின்னனா இருக்கேக்கல எங்களால கையால் அமர்த்தி பார்க்க கண்டுபிடிக்கலாம். அதாவது நாங்கள் பரிசோதனை செய்து பார்த்தால், மார்பக பரிசோதனை என்று சொல்ற மார்பை ஒவ்வொரு பகுதியாக அமர்த்தி பார்த்து கண்டுபிடிப்பதன் மூலம் நாங்கள் இந்த பிரஸ்ட் கேன்சர், அதாவது
ஆரம்ப நிலையில் உள்ள புற்றுநோய்களை கண்டுபிடிப்பது சரியான கஷ்டம். சைஸ் ஒரு செரிப்பழம் அளவு சைஸ் வரும் வரைக்கும் எங்களால தொட்டு பார்த்து உணரக்கூடியதாக இருக்க மாட்டார். எனவேதான் இந்த மெமோகிராம், அதாவது பிரஸ்ட் ஸ்கிரீனிங் கட்டாயமாக நாங்கள் செய்ய வேண்டும், 2 வருடத்துக்கு ஒரு முறை செய்ய வேண்டும் என்று சொல்கின்றோம். இதனை விட நீங்கள் இப்ப புற்றுநோய் வந்தால் என்ன மாதிரி இருக்கும் என்று சொல்லி சொன்னால், மார்பக புற்றுநோய், நான் முதலே சொன்னேன், குடல் புற்றுநோய் வந்தால் எப்படி அறிகுறிகள் இருக்கலாம். அதே போல மார்பக புற்றுநோய்க்கு உரிய அறிகுறிகளாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த முளைக்காம்பிலூடாக நீர் வடிவலாம், அல்லது கட்டிகள் மாறி உங்களுக்கு குளிக்கைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சில வேளை உங்களுக்கு கட்டிகள் மாறி நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். சில வேளை பார்த்தீர்கள் என்றால் இந்த முளைக்காம்பு உள்ளுக்கு இழுத்த மாதிரி ஒரு பகுதி தோற்றல், இல்லது மார்பில் ஒரு குழி விழுந்த மாதிரி தெரியலாம். மற்றது இப்ப நீங்க பார்த்தீர்கள் மார்பகம் 2 ஒரு சிமெட்ரி இல்லாமல், அதாவது அந்த உருவத்தில் அல்லது பருமனில் அல்லது வடிவத்தில் மாற்றங்கள் இருக்கலாம். மற்றது சில வேளைகளில் ஒரு அசாதாரண வலி, மார்பகத்தில் ஒரு அசாதாரண வலி ஏற்படும். அப்ப நீங்க வளமைக்கு மாறாக ஏதாவது தென்பட்டால் உங்களுக்கு சந்தேகம் இருப்பின் நீங்க குடும்ப வைத்தியரிடம் போய் கேட்டேன். இப்ப நாங்கள் இப்பொழுது உண்மையா நாங்கள் அதை பரிசீலித்து பார்ப்பதோடு, ஆனால் அதை விட நாங்கள் உடனேயே நாங்கள் இந்த ஸ்கேனிங்கை கட்டாயமாக செய்யாதவர்கள் என்றால் கட்டாயமாக உடனே செய்வோம். அப்படி செய்வதன் மூலம் தான் நாங்கள் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையாண்டதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். ஏனென்றால் நாங்கள் கையால் பரிசோதித்து பார்த்து, அதாவது எக்ஸாமின் பண்ணி பார்த்து கண்டுபிடிப்பது சில வேளைகளில் கடினமாக இருக்கின்றது. டாக்டர் நலாயினி, நாங்க சொன்னாங்க நாங்க இந்த சிம்டம்ஸ் இருந்தா நாங்க செக் பண்ணணும்ண்டு. நான் ஒரு குடும்ப மருத்துவரா நான் இந்த பேஷண்ட்ஸுக்கு நெடுகலும் அட்வைஸ் பண்றேன். நான் அவங்க அந்த மாதவிடாய் வந்து முடிஞ்ச உடனே அவையில செல்ஃபாவே அவங்க பிரஸ்ட செக் பண்ணி பார்த்து ஏதாவது கட்டி இருந்தா அவ அவன் குடும்ப நிலை, அதுக்கு ஒரு ஏஜ் இல்ல, அவன் எத்தனை வயசுன்னு அவ இந்த மாதவிடா முடிஞ்ச உடனே அந்த பிரஸ்ட தாங்களாவே தடவி பார்த்து ஏதாவது ஒரு கட்டி இருந்தா அல்லது ஏதாவது ஸ்கின்னில ஏதாவது சேஞ்ச் இருந்தா, டிம்பிள் மாதிரி இருந்தா, இனி ரேஷ் இருந்தா உடனே போய் அவன் குடும்ப நல மருத்துவரை பாக்குறதால குடும்ப நல மருத்துவர் பிறகவே எக்ஸாமின் பண்ணிட்டு இவன் கண்டுபிடிக்க இயலாம இருந்தா நாங்க என்ன செய்யறாங்க, அல்ட்ராசவுண்டோட செய்து அதன் மூலம் ஏர்லியா கண்டுபிடிக்க கூடியதா இருக்கும். அப்ப அந்த ஏர்லியா கண்டுபிடிக்கிறது சரியான முக்கியமான ஒன்று. ஏனென்றா நாங்க விட்டோம்னு சொன்னா அது எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணின பிறகு நாங்க ஃபுல்லா பிரஸ்ட ரிமூவ் பண்ண வேண்டி வரும். நாங்க ஏர்லியா கண்டுபிடிச்சோம்டா அந்த ஒரு லம்பை மட்டும் எடுத்து விட்டோம்டா எடுத்து போட்டு அவைய ட்ரீட் பண்ணி விடலாம். அவை நார்மலாக்கள் மாதிரி இருப்பின. ஓகே, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா மார்பக புற்றுநோயை பற்றி? வேற இல்ல, நாங்கள் நினைக்கிறேன் நாங்கள் அடுத்த ஒரு கேள்வி இருக்கிறது. நீங்கள் இந்த ஸ்கிரீனிங்கின் முக்கியத்துவத்தை சொல்லுகிற போது நீங்கள் சொல்லுகிற விடயம், அதை ஒரு பக்கத்தால் ஸ்கிரீனிங் செய்யாதவர்கள் ஒரு தற்பாதுகாப்பாக செய்து பார்க்க வேண்டிய விடயங்கள் என்று சொல்லுகிறீர்கள். அந்த அளவுக்கு வருகிற போது கூட நிலைமை கொஞ்சம் எல்லை தாண்டி கொண்டிருக்கிறதோ என்ற நிலைமை வந்துவிடும் என்பதை நீங்கள் சொல்லி இருப்பதால் நான் இந்த இடத்தில் உங்கள் சார்பில் மீண்டும் வலியுறுத்தி சொல்ல விரும்புவது, ஒரு கட்டி விரலில் படும் வரையும் காத்திருக்காமல் அப்படி ஏதாவது இருக்கிறதா என்று ஒரு தரமான மருத்துவ பரிசோதனை மூலம் கண்டுபிடிப்பதன் மூலம் அது ஒரு சிக்கலான நிலைமைக்கு போவதற்கு முன்னர் அதற்கான மாற்று சிகிச்சை முறைகளை கண்டுபிடித்து அதை தீர்த்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு போனால் பின்னர் பதட்டப்பட்டு அவசரப்பட்டு ஒரு சத்திர சிகிச்சையோ அல்லது வேறு சிகிச்சைகளோ செய்ய போகிற போதுள்ள சிரமங்களை கொடுக்காமல் முன்கூட்டியே இந்த ஸ்கிரீனிங் போன்ற விடயங்கள் இந்த மருத்துவர்கள் தெரிந்து கொண்டுதான் இந்த கதிர்வீச்சு சார்ந்த ஒரு பரிசோதனையை வைத்திருக்கிறார்கள். வேறு வழி கிடையாது. ஆகவே அதை ஒரு சமாதானமாக எங்களுக்கு நாங்களே சொல்லிக் கொண்டிருக்காமல் எல்லோரும் செய்கிற ஒரு விடயம் ஒரு கிரமமான அடிப்படையில் நீங்கள் சொன்னதை போல நீண்ட காலத்துக்கு ஒரு தடவை, ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை போகாமல் கிரமமாக இதை செய்வதன் மூலம் இந்த ஒரு பேஷண்ட் லோடு என்று சொல்லப்படுகிற ஒரு மருத்துவர்களுக்கு இருக்கிற அந்த சுமை
மற்ற பக்கத்தால் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற அம்மாவுக்கு ஏற்கனவே முற்றி போய்விட்டதோ இந்த நோயின் தாக்கம் என்றெல்லாம் அச்சப்படுகிறதை தாண்டி ஆரம்பத்திலே கண்டுபிடித்து விட்டால் அதை ஓரளவு இலகுவாக என்று வேண்டுமானால் சொல்லலாம் என்று நம்புகிறேன். அதற்கான மருத்துவ முயற்சிகளை செய்ய முடியும். குறிப்பாக அக்ரெசிவ் வெர்ஷன், அதாவது கொஞ்சம் கடுமையாக பரவுகிற புற்றுநோய் மார்பில் தொற்றினால் கையால் கண்டுபிடிக்கும் போது சிலருக்கு அது பிந்தி போய்விட்டதோ, அது நான் எச்சரிக்கையாகத்தான் சொல்றேன், சிலருக்கு பிந்தி போயிருக்கவும் கூடும். ஒரு பினாயின் என்று சொல்லப்படுகிற அவ்வளவு மோசமில்லாத ஒரு புற்றுநோய் அடையாளம் என்றால் பாதிப்பில்லாமல் சத்திர சிகிச்சை மூலம் செய்யக்கூடியதாக இருக்கும். ஆகவே கையில் அந்த கட்டி படும் வரை காத்திருக்காமல் முன்கூட்டியே இந்த ஸ்கிரீனிங் சொல்லப்படுகிறது என்பது அதுதான். ஸ்கிரீனிங் என்பது நாங்கள் ஒரு நோய் வேற முன் காப்போம், அதான் வேற முன் காப்போம். நாங்கள் அது அந்த 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 நிலைமைக்கு போக முதல் நாங்கள் அதனை கிரமமாக செய்து கொண்டு இருந்தால் நாங்கள் அந்த நிலைமைக்கு போக தேவையில்லை என்ற செய்தியை நீங்கள் அழுத்தமாக கூறினீர்கள். நான் நினைக்கிறேன் அடுத்த புற்றுநோயை பற்றி கதைக்கலாம் நினைக்கிறேன். துஷந்தி சொல்லுங்க. கருப்பை கழுத்து புற்றுநோய் தான் நாங்க அடுத்ததா கதைக்க போறது. அது வந்து cervical கேன்சர்ன்னு சொல்றோம். நாங்கள் இப்ப cervical கேன்சருக்கு யங்கா இருக்கேக்க, அதாவது டீனேஜ்ல இருக்கேக்க ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்குறவ, ஒரு கார்டசெல் ஒரு வேக்சின் கொடுக்குற நாங்க அந்த HPV வைரஸ் ப்ரிவென்ட் பண்றதுக்கு. ஆஃப்டர் 25 years கவர்மெண்ட் வந்து இந்த கருப்பை புற்றுநோயை ஸ்கிரீன் பண்றதுக்காண்டி அந்த ஸ்கிரீனிங்க வச்சிருக்குது. அதாவது எங்களோட 25வது வயதுல இருந்து 74 வயது மட்டும் நாங்க இந்த ஸ்கிரீனிங்க செய்யறோம். நாங்க அந்த ஸ்கிரீனிங்ல வந்து நாங்க HPV வைரஸ கண்டுபிடிக்கிறது தான் அந்த ஸ்கிரீனிங். அந்த HPV வைரஸ் தான் எங்களுக்கு அந்த கருப்பை கழுத்து புற்றுநோய எங்களுக்கு உண்டாக்குறது. இந்த HPV வைரஸ்ல கணக்க வெரைட்டிகள் இருக்குது. அதுல வந்து மெயினா 2 HPV 16 18 சொல்ற 2 வெரைட்டி வந்து கூடுதலான கருப்பை புற்றுநோயால ஏற்படுத்துறதால நாங்க அந்த ஸ்கிரீனிங் செய்யல எங்களுக்கு HPV வைரஸ் இருந்தா அதை வச்சு இப்ப 2 HPV 18 அல்ல 16 இருந்தா அவைய வந்து நாங்க உடனே வேறொரு டெஸ்ட் செய்து அவைய அவைய கருப்பை கழுத்தை வந்து நாங்க கூட நுண்ணியமா ஆராயணும். அப்படியான ஆட்களுக்கு நாங்க உடனே ஸ்பெஷலிஸ்ட் அனுப்புறோம். நாங்க சில பேர் இருக்கணும் HPV இருக்கும், ஆனா இந்த வெரைட்டி இல்லாம வேற இருக்கும். அப்படியான ஆட்களை நாங்க அடுத்த 1 வருடத்துல திருப்பியும் அந்த சோதனையை செய்து அவைய கருப்பை கழுத்துல இன்னும் அந்த HPV இருக்கா, அது செல் டேமேஜ கோஸ் பண்ணி இருக்குதா, அதாவது ஏதாவது கருப்பை கழுத்துல ஏதாவது மாற்றங்களை உண்டாக்கி இருக்குதான்னு சொல்லி செய்யறதுக்காண்டி ஒரு 1 yearல திருப்பியும் அந்த டெஸ்ட செய்யறோம் நாங்க. அதே மாதிரி அப்படி ஒரு வைரஸும் இல்லாத ஆக்களை HPV வைரஸ் ஒன்றும் கண்டுபிடிக்காட்டிக்கவே வந்து 5 வருஷத்துல திருப்பி இந்த டெஸ்ட செய்வினோம். அப்ப ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு நார்மல் ஆக்களுக்கு ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா நாங்க இந்த HPV டெஸ்ட் வந்து அதாவது கருப்பை கழுத்து புற்றுநோய் ஸ்கிரீனிங் செய்யறோம். நாங்க முந்தின நாள்ல டாக்டர் தான் அந்த சோதனையை செய்யறது. இப்ப கவர்மெண்ட் வந்து நீங்களாவே உங்களோட சாம்பிள் எடுத்து செய்யக்கூடிய ஒரு வழிய விட்டு இருக்குது. இப்ப நீங்க சில பேர் வந்து வெக்கப்பட்டு கொண்டு டாக்டர்கிட்ட போய் செய்ய இயலாத ஆக்கள் உங்களோட டாக்டரோட கதைச்சு அந்த அந்த இதை வேண்டினீங்கன்னா நீங்களே உங்களோட பாட்டுல அந்த டெஸ்ட செய்யலாம். அப்ப அதை பற்றி மேலதிக விளக்கங்களை நலாயினி அக்கா இப்ப உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த நீங்கள் சொன்னது போல இந்த ஹியூமன் பெப்பிலோமா வைரஸ் என்று சொல்லப்படுகின்ற HPV வைரஸ் தான் இந்த கருப்பை கழுத்து புற்றுநோயை ஏற்படுத்துகின்றது. அதனை நாங்கள் ஏர்லியாக கண்டுபிடிப்பதனால் இந்த கருப்பை கழுத்து புற்றுநோயை குணப்படுத்தலாம். இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஆளுக்கு நீங்கள் HPV வைரஸ் தொற்று ஏற்பட்டது என்றால் கிட்டத்தட்ட அந்த தொற்றை நாங்கள் கண்டுபிடித்ததிலே இருந்து ஒரு 10 வருஷங்கள் 10-12 வருஷங்கள் எடுக்கும். அது உங்களுடைய கருப்பை கழுத்தில் அதாவது சர்விக்ஸில்
ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு. அந்த மாற்றம் ஏற்பட்டு அதிலிருந்து ஒரு 10-15 வருடங்கள் எடுக்கும் உங்களுக்கு அது கேன்சராக, அதாவது cervical கேன்சராக அல்லது புற்றுநோயாக மாறுவதற்கு. எனவேதான் நாங்கள் முன்பு செய்தது, அதாவது இந்த HPV-யை கண்டுபிடிப்பது என்ற சோதனை தான் இப்பொழுது நாங்கள் cervical ஸ்கிரீனிங் டெஸ்ட் செய்யும் பொழுது பாவிக்கிறோம். ஆனால் முன்பு நினைக்கிறேன் 2011க்கு முற்பட்ட காலங்களில், நினைக்கிறேன் சரியா இருக்கும், 2011க்கு முற்பட்ட காலங்களில் 2017 they changed. 2017க்கு முற்பட்ட காலங்களில் நாங்கள் இந்த மாற்றம் கலத்தில் ஏற்படுகின்ற கருப்பை களத்தில் ஏற்படுகின்ற கலங்களில் ஏற்படுகின்ற மாற்றத்தை கண்டுபிடிப்பதற்குரிய சோதனையை தான் வைத்திருந்தோம். எனவேதான் நாங்கள் அப்பொழுது 2 வருடத்துக்கு ஒரு முறை இந்த சோதனையை செய்தோம். ஏன் நான் இதை சொல்ல வருகின்றேன் என்றால், இப்பொழுது சிலர் வந்து கேட்பார்கள், நாங்கள் முந்தி 2 வருஷத்துக்கு ஒருக்கா செய்த நாங்கள் இப்ப 5 வருஷம் என்றீங்கள், அப்ப கேன்சர் வந்தா 5 வருஷம் இப்படியே விட்டுட்டு இருக்கலாம். இப்ப நாங்கள் இப்ப ஏன் 5 வருஷம் என்றா, அந்த வைரஸை தான் நாங்கள் இப்ப முதலேயே கண்டுபிடிக்கிறோம். அந்த வைரஸ் 10 வருஷமாகும் கலத்துல இந்த செல்ஸ்ல சேஞ்சஸ் ஏற்படுத்துகிறது, அதாவது கல மாற்றம் கருப்பை களத்தில் ஏற்படுவது. அதற்கு பிறகு 10-12 வருஷம் எடுக்கும் அது கேன்சர் ஆகுவதற்கு. எனவே அந்த 5 வருஷ இடைவெளியில் நாங்கள் கட்டாயமாக கண்டுபிடித்துள்ள நீங்கள் ஒழுங்காக அந்த சோதனையை செய்தார். எனவே இந்த HPV வைரஸை கண்டுபிடித்தால் உங்களுக்கு கேன்சர் வந்து விட்டது என்று சிலர் என்று அழுவார்கள். சில வேளை நீங்கள் வாங்கள் உங்களுடைய சோதனையில் நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் இந்த இதுல வைரஸ் இருக்கின்றது என்று அவர்கள் நினைப்பார்கள். தங்களுக்கு கேன்சர் வந்து விட்டது என்று பயப்படுபவர்களும் இருக்கிறார்கள். நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு 20-30 வருடத்துக்கு இந்த வைரஸை கண்டுபிடித்து விட்டால், நாங்கள் இந்த வைரஸை அழித்து விட்டால் உங்களுக்கு இந்த கேன்சர் வருவதற்குரிய வாய்ப்புகள் இல்லை. இப்போ துஷந்தி சொன்னது போல இந்த செல்ஃப் கலெக்ஷன் மெத்தட் இப்பொழுது இந்த பலர், இப்போ முந்தி செய்யாதவர்கள் பலர் கூட இப்பொழுது நாங்கள் வந்தால் அவர்களுக்கு ஒரு நீங்கள் மூக்கில் இந்த ஸ்வாப் எடுக்கிற மாதிரி, இந்த கோவிட் டெஸ்ட்டுக்கு போய் ஸ்வாப் எடுக்கிற மாதிரி தான் இந்த கருப்பை களத்தில் ஒரு ஸ்வாப்பை எடுப்பதுதான் இந்த சோதனை. அப்ப அது இலகுவாக செய்யலாம். நீங்களே உங்களுடைய பாட்டுக்கு இந்த வாஷ்ரூமுக்கு போய் டாய்லெட்ல போய் அதை எடுத்து கொண்டு வந்து நர்ஸ்ட கொடுத்தா சரி. இப்ப அந்த டெஸ்ட் வேலை ஈஸியா செய்வதென்படியால் இப்பொழுது பலர் இந்த சோதனையை இப்ப நாங்கள் வரும்பொழுது குடும்ப வைத்தியர் கேட்க வேணும். குடும்ப வைத்தியர் கேட்டால் பலர் இப்படி செல்ஃப் கலெக்ஷன் செய்வதற்கு ஓமன்கிறார். முன்பு நான் கேட்டால் என்ன சொல்வார்கள், நாங்கள் இன்னைக்கு குளிக்க இல்லை, நாங்க இன்னைக்கு நீட் இல்லை, நாங்க இப்பதானே ஆபீஸால வாரோம் டாக்டர், நாங்க அடுத்த முறை வரைக்கும் வாரோம், இப்படி இன்னொரு என்ன பல சாட்டுகளை சொல்வார்கள். நான் சொன்னது போல முன்பு நான் ஏன் எங்கடையாக்கள் இந்த டெஸ்ட்டை செய்வே இல்லை என்றதுக்கு இப்படி மற்றது ஆண் மருத்துவர்களிடம் இருப்பவர்கள் இதை பற்றியே கதைப்பது இல்லை. சிலர் வந்து ப்ரையாரிட்டி வந்து குடும்பத்தில் இருக்கின்ற அதாவது பிள்ளை என்ன செலக்டிவ் சோதனை எடுத்தது, HSC எடுக்குது, அதில் என்ன அதுகளுக்கு தான் ப்ரையாரிட்டி வழியை தங்களுக்கு ப்ரையாரிட்டியை கொடுப்பது இல்லை. அதாவது பெண்கள் தங்களை கணவர் பிள்ளைகள் அவர்களுக்கு தான் முன்னுரிமையை கொடுத்து தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களை அவர்கள் பார்த்துக் கொள்வதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எல்லோரிடமும் இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களுக்கு நேரம் இருப்பதில்லை. அவர்கள் சொல்வார்கள், எங்களுக்கு நேரம் இல்லை, நான் பிள்ளை HSC முடிய வாரேன் அப்படி சொல்லுவேன். இப்போ மறந்து போயிடும். இப்போ அவை செலக்டிவ் வேணும்னா செலக்டிவ் முடியாது, இந்த 5 வருஷத்தை HSC வரும், அப்போ அதுக்கு பிஸி ஆகிடும். அப்போ அப்படியாவே வர மாட்டேன். நாங்களும் ஒவ்வொரு முறை வேற கேட்கிறேன். நீங்க இப்ப இந்த செல்ஃப் கலெக்ஷன் என்றபடியா அவைகளுக்கு விருப்பம் இருக்காது. உண்மையா அதான் உண்மையான மெயின் ரீசன். ஆனா ப்ரையாரிட்டியும் வேற ஆக்களுக்கு கொடுக்குறேன். பட் இவ என்ன செய்யறது, 2-3 பேரோட சேர்ந்து கதைக்கிறேன். எங்களுடைய ஆக்கள் கூட அப்படித்தானே, தங்களுக்குள்ள தங்களோட ஃப்ரெண்ட்ஸோ தங்களுடைய ஆக்களுக்குள்ள கதைக்கிறேன். அதை கதைச்சு அதை போய் செய்வான், அதை அறியண்டம், இது அப்படி இப்படின்னு காய்ச்சி போட்டு தங்களோட பாட்டுக்கு விடுறாரு. இப்ப நான் ஏன் சொல்றேன்டா, இதுகள் எல்லாத்தையும் இப்படித்தான் நாங்கள் எங்களுடைய ஆக்கள் கூட பேர். ஆனா டாக்டர்ஸ் சொன்னா கூட இதை செய்யறதுக்கு முன் வருவது இல்லை. எனவே நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் இதை செய்யாது இருந்தால் இதில் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அல்லது கேட்டுக்கொண்டிருப்பவர்களின் உறவினர்களோ நண்பர்களுக்கு சொல்லி இந்த சோதனையை செய்ய சொல்லுங்க. இது 5 வருடத்துக்கு ஒரு முறை. இப்பொழுது மிக இலகுவானது 5 வருடத்துக்கு ஒரு முறை ஒரு ஸ்வாப் எடுக்கிறது. நீங்க கோவிட் ஸ்வாப் எத்தனை நேரம் எடுத்திருப்பீங்க. அப்படி இது ஒரு இந்த என்ன கருப்பை களத்துல ஒரு ஸ்வாப் எடுக்கிறது. அப்ப நீங்க அதை செய்வதன் மூலம்
இந்த கருப்பை கழுத்து புற்றுநோயை இலைகளில் கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கும். அதாவது கண்டுபிடிப்பதல்ல, அந்த வைரஸை அதை ஏற்படுத்துகின்ற வைரஸை கண்டுபிடிப்பதுதான் இதன் நோக்கம். இப்ப கருப்பை கழுத்து புற்றுநோய் வந்தால் என்ன மாதிரி இருக்கும், இப்ப நாங்கள் என்ன சிம்டம்ஸ் இருக்கின்றதையும் நாங்கள் இந்த ஸ்கிரீனிங் கதைக்கைகள்ல சொல்ல வேண்டும். ஏனென்றால் இப்பதான் உங்களுக்கு தெரியும், அப்படி வந்தா உங்களுக்கு பிரச்சனையானதாக இருக்கலாம். கட்டாயமாக அப்படி இருக்கணும் என்று இல்லை. இப்ப மாதவிடாய் தவிர்ந்த நேரங்களில் குருதிப்போக்கு இருத்தல், சில வேளை பார்த்தீர்கள் என்றால் இந்த மாதவிடாய் நின்ற பின்பும் இந்த குருதிப்போக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேர் சொல்லுவார்கள், எங்களுக்கு போ நின்றுடுது, இப்ப 5 வருஷம் ஆச்சு நின்று, ஆனா இப்ப கொஞ்சம் ரத்தம் பெற மாதிரி இருக்குது. இப்ப மற்றது சில பேர் சொல்லுவார்கள், இந்த உடல் உறவு கொண்ட பின்பு ஒரு அசாதாரண குருதிப்போக்கு இருக்குதுன்னு சொல்லி. சில வேளைகளில் இந்த திரவத்தன்மையான பதார்த்தம் ஜோனியில் இருந்து வருவதாக சொல்வார்கள். இப்படி இன்னொரு என்ன குணங்குறிகள் அவர்களுக்கு இருக்கலாம். ஆனால் இந்த குணங்குறிகள் வருபவர்கள் எல்லோருக்கும் இந்த கருப்பை கழுத்து புற்றுநோய் இருப்பதென்றது இல்லை. அதுவாக இருக்கலாம் என்றபடியால் நாங்கள் மேலதிக பரிசோதனைகளை செய்து அதனை பார்க்க வேண்டும். அப்ப நாங்கள் இதுல நாங்கள் 3 வகையான புற்றுநோய்களை நாங்கள் கதைச்சிருக்கிறோம். விரும்புறேன் என்னண்டா, இப்ப சர்வைக்கல் ஸ்கிரீனிங்குக்கு நீங்க போகேக்க உங்களோட டாக்டர்கிட்ட எல்லாட்டிக்கு நீங்க செய்ய போறீங்கண்டா, உங்களோட மாதவிடாய் முடிந்து, அதாவது உங்களோட ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணின பிறகு உடனே போய் செய்யக்கூடியதா இருக்கும். எல்லாம் ப்ளீடிங் இருக்கேக்க நீங்க அந்த டெஸ்ட்டுக்கு போகாதீங்க. ஏனெண்டா அது செய்ய மாட்டினா அது ஃபால்ஸ் நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் தான் வருமண்டபடியா நீங்க அந்த சோதனை செய்யக்க உங்களுக்கு மாதவிடாய் இருக்கக்கூடாது. மாதவிடாய் முடிஞ்ச பிறகு ப்ளீடிங் ஸ்டாப் பண்ண பிறகு போய் செய்யும். ஆமா, இப்ப நாங்கள் இந்த சோதனைகள் பற்றிய சில வேளைகளில் உங்களுக்கு இந்த 3 மிக முக்கியமான இந்த 3 ஸ்கிரீனிங்ஸ் வருமுன் காக்கும் சோதனைகள் பற்றிய நாங்கள் இப்ப கதைச்சிருக்கிறோம். இந்த சோதனைகளில் இப்ப உங்களுக்கு சில வேளைகளில் உங்களுக்கு சந்தேகங்கள் வரலாம். முதலாவது, நீங்கள் அப்படி உங்களுக்கு ஏதாவது அதை பற்றிய விவரங்கள் இப்ப நாங்கள் கதைத்ததிலிருந்து தெளிவில்லை அல்லது உங்களுக்கு அதை பற்றிய அறிவு இல்லை என்றால் நீங்கள் உங்கள் குடும்ப வைத்தியரிடம் கேட்கலாம். 2வது, நீங்கள் அவர்களிடம் கேட்க உங்களுக்கு நேரம் இல்லை அப்படி என்றால் நீங்கள் இந்த தேசிய புற்றுநோய் பதிவேடு அல்லது தேசிய புற்றுநோய் சம்பந்தமாக ஒரு என்னென்னு சொல்வது, புற்றுநோய் தகவல்களை பெற்றுக்கொள்வதற்குரிய வெப்சைட், கேன்சர் கவுன்சில் வெப்சைட் என்று சொல்லலாம். அதே கேன்சர் கவுன்சில் வெப்சைட்டில் இந்த புற்றுநோய்கள் பற்றிய சகல தரவுகளும் இருக்கின்றது. இது செய்வது என்ன, எப்படி செய்கிறது. இப்ப நீங்கள் உதாரணமாக முதல் சொன்ன அந்த டாய்லெட்ல இந்த மலத்துல இருக்கிற மறைவாக காணப்படுற ரத்தத்தை கண்டுபிடிக்கிற ஃபீக்கல் லோக்கல் பிளட் டெஸ்டிங், பால் கேன்சரை கண்டுபிடிக்கிறது அப்படி என்ன, நீங்க அதுல போய் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ கிளிப் கூட கிடக்கு, தமிழ்ல கூட இருக்குது. தமிழ்ல இதற்குரிய அறிவுறுத்தல்கள் கூட அதுல இருக்குது. இப்ப நீங்க என்ன செய்யலாம்டா, உங்களுக்கு தெரியாட்டி நீங்க ஜிபியை கேட்கலாம் அல்லது அந்த கேன்சர் கவுன்சில் வெப்சைட்ல போய் அதை நீங்கள் பார்க்கலாம். சரிதானே? மற்றது இந்த ஸ்கிரீனிங்ஸை நீங்க செய்யாதவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேணும், நீங்கள் இதை போய் செய்யுங்கள் தயவு செய்து. இது நான் முதலே சொன்னேன், இது வருத்தம் வந்த பின்பு செய்வதில்லை, வேற முன் காப்போம். அதாவது நாங்கள் நோமல் ஆக்களாக இருக்கைகளை தான் இதை நாங்கள் செய்யறதை பற்றி நாங்கள் இப்ப கதைச்சிருக்கோம். ஆனா நாங்கள் இந்த 3 வகை புற்றுநோய்கள்லையும் வேற குணங்குறிகளை பற்றியும் சிலதுகளை நாங்கள் உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். இதை விட நாங்கள் இன்னொரு வகை ஸ்கிரீனிங் சொல்வது போன் ஸ்கேன் என்று சொல்லுவோம். அது இந்த ஒஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்லப்படுகின்ற எலும்பு நொய்தாகின்ற தன்மை. அப்ப எலும்பு ஏன் நொய்தாகின்றது என்றால், நாங்கள் வயது முதிரும் பொழுது எங்களுடைய எலும்பு, இப்ப பெண்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு இந்த எலும்பை பாதுகாப்பது இந்த ஈஸ்ட்ரஜன் என்று சொல்லப்படுகின்ற ஹோமோன். அந்த ஈஸ்ட்ரஜன் என்ற அளவு எங்களிடம் குறையும் பொழுது இந்த எலும்பில் நொய்தாதல் தன்மை அதிகமாக ஏற்படுகின்றது. எனவே பெண்களை பொறுத்தவரை இந்த மெனோபோஸ் ஏற்பட்டது, அதாவது மாதவிடாய் நின்ற பின்பு சிலர் இப்படியான, அதாவது ஓஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த நோய்க்கு கூட ஆளாகின்றார்கள். அப்ப இந்த ஓஸ்டியோபோரோசிஸ் ஆண்களில் இது பொதுவாக இருக்கின்றது. இந்த பிரச்சனை வயது முதிரும் பொழுது ஏற்படுகின்றது. திஷந்தி, நீங்கள் ஓஸ்டியோபோரோசிஸை பற்றி ஏதாவது சொல்லுங்க.
osteoporosis என்றது போன் வந்து, அதாவது எங்களுடைய எலும்புகள் மென்மையடைந்து இலகுவில் உடையக்கூடிய தன்மையாக மாறுறதைத்தான் நாங்கள் osteoporosis என்று சொல்றோம். நாங்க அது அந்த ஏர்லியா சொல்றது osteopenia, அதாவது எலும்பு வந்து மெல்லிதாக மாற்றமடைகிறது. அந்த திக்கான போன் வந்து தின்னா மாறுறதைத்தான் நாங்க osteopeniaன்னு சொல்றோம். நாங்கள் இந்த osteopenia வந்து ஏர்லியா இருக்கிற ஒரு osteoporosis வரைக்கும் முதல் நிலைதான் அது. அப்ப நாங்க அந்த நிலைமையில ஏதாவது கண்டுபிடிச்சோம்டா அதை நாங்க மெடிசின் கொடுத்து, அதாவது மருந்தின் மூலம் அந்த போனை நல்ல திக்கா மாத்தலாம். அப்படி திக்கா மாத்துறதால அது வந்து மென்மை அடைஞ்சு உடையாம நாங்க காப்பாத்தலாம். யூஸ்வலா வந்து கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அவே வந்து இந்த ஸ்கிரீனிங் டெக்ஸா ஸ்கேன் என்று சொல்ற போன் மினரல் டென்சிட்டி ஸ்கேன், அந்த ஸ்கேன் செய்யறதின் மூலம் அந்த osteoporosis கண்டுபிடிக்கிறதுக்கு ஃப்ரீயா நீங்க செய்யக்கூடியதா இருக்கும் அந்த ஸ்கேன். ஆனால் சில வருத்தம் உள்ளவர்கள், அதாவது கூடின அளவு ஸ்டீராய்ட் பாவிக்கிறார்கள், மற்றது சில தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறார்கள், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறார்கள், அப்படியான ஆக்களுக்கு கவர்மெண்ட்ல வந்து நீங்க ஏர்லியாவே, அதாவது 70 வயது மட்டும் நீங்க வெயிட் பண்ண தேவையில்லை. ஏன்னா அந்த ஸ்டீராய்டு அதெல்லாம் போன முதலே பாதிக்குமெண்டவர் நீங்க ஏர்லியாவே அதை ஸ்கிரீன் பண்ணலாம். நீங்க உங்களோட டாக்டர்கிட்ட போய் கேட்கலாம், நீங்க உங்களுக்கு ஒரு வருத்தம் அப்படி இருக்குது, நீங்க ஹை டோஸ் ஆஃப் ஸ்டீராய்டு எடுக்கிறீங்கன்னா உங்களோட டாக்டர்கிட்ட போய் நீங்க கதைச்சு இந்த osteoporosis ஸ்கேனை வந்து வெள்ளனவே செய்யலாம். செய்து இதுல osteopenia கண்டுபிடி நார்மல் என்று சொன்னா நீங்க எவ்ரி 5 இயர்ஸுக்கு ஒருக்கா செய்யலாம். அவைகளுக்கு osteopenia இருக்குமென்னு சொன்னா எவ்ரி 2 இயர்ஸுக்கு ஒருக்கா அவைய மானிட்டர் பண்ணலாம். அதே நேரம் உங்களுக்கு விருப்பம் அந்த நேரத்துல நாங்க கால்சியத்தையும் விட்டமின் டியையும் எங்களோட பிளட்ல செக் பண்ணி நார்மலா வச்சிருந்தோம்டா எங்களோட போன் வந்து உடையிற தன்மைக்கு போறது குறைவா இருக்கும். அதை விட osteoporosis வந்த ஆக்களுக்கும் நாங்கள் இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம் அல்லது மெடிசின் கொடுத்து இந்த போனை வந்து நல்லா உடையாம பாதுகாக்கலாம். ஆமா, நீங்க சொன்னது போல இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இலங்கையில் பலரை பார்த்தீர்கள் என்றால் இந்த வயது முதிர்ந்த பொழுது கூணுவர். அப்ப எல்லாரும் என்ன சொல்றது, இவர் கூணி போனார் என்றா அது அவனைக்கிறது இது வயசு போய்க்க கூன்றன்றது ஒரு நியமம் அல்லது நியதி என்று. ஆனால் அப்படி இல்லை. அந்த osteoporosis இருப்பதனால்தான் அந்த ஃப்ராக்சர் வந்து வெஜ் ஃப்ராக்சர்னு சொல்றது. அவர்களுடைய முள்ளந்தண்டு எலும்பில் அவர்களுடைய வெர்டிபிரல் பாடி ஹைட், அதாவது முள்ளந்தண்டின் உயரம் வந்து குறைவதால் தான் அவர்களில் இந்த osteoporosis பிரச்சனையால் தான் அவர்கள் இப்படி கூணுகின்றார்கள். அதை பலர் அங்கு இந்த ஸ்கேனை பெரிதாக முன்பு காலங்களில் பெருசாக பலர் செய்வதில்லை. அதை பற்றி அறிவும் நினைக்கிறேன் எங்கள் மக்களிடம் குறைவாக இருப்பதனால் அதை பற்றி செய்வதில்லை. இப்ப இங்க வந்து ஆஸ்திரேலியாவில் புலம்பெயர்ந்து வாழுகின்ற மக்கள் பலருக்கு நாங்கள் இதை பற்றி விழிப்புணர்வை கொடுக்கின்றோம். இந்த கலந்துரையாடலின் நோக்கமும் அதுதான். அவர்கள் வந்து இப்படியான பிரச்சனைகள் வரும் முன்பு இந்த டெக்ஸா ஸ்கேனை கவர்மெண்டே எங்களுக்கு ஃப்ரீயா செய்யறதுக்கு 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு செய்வதற்கு அனுமதிக்கிறார்கள். இப்ப திஷந்தி சொன்னது மாதிரி இந்த வருத்தங்கள், அதாவது திஷந்தி சொன்ன வருத்தங்கள் இருப்பவர்கள் வெள்ளனவும் இதனை செய்யலாம். ஆனால் அதை விட நீங்கள் காசு கொடுத்து, இப்ப உங்களுக்கு அப்படி ஒன்று சந்தேகம் இருந்தால் நீங்கள் முன்கூட்டியே கூட செய்து கொள்ளலாம். அப்ப இதை ஏர்லியாக கண்டுபிடிப்பதால் என்ன பிரயோசனம் என்று சொன்னால், உங்களுடைய எலும்பு நோய்தடைவது என்ற தன்மையை குறைக்கிறதுக்கு மருந்துகள் இருக்கின்றது. அதில் அந்த மருந்துகள் சிலது 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி இருக்கு, ஒவ்வொரு நாளும் எடுக்கிற மருந்துகள் இருக்கு, இல்ல ஒரு கிழமைக்கு ஒரு எடுக்கிற மருந்துகள் இருக்கு. நாங்கள் இந்த மருந்துகளை பற்றி இதில் கதைக்கவில்லை. ஆனால் இப்படி பல இலகுவான ஒரு வருடத்துக்கு ஒரு போடுகின்ற ஊசி மருந்து மூலம் ஏற்றுகின்ற மருந்து கூட இருக்கின்றது. அப்ப அதை கண்டுபிடித்தால் அதை குணப்படுத்துவது
அல்லது அதனை அந்த எலும்பு மேலும் தேய்வடையாமல் அல்லது எலும்பு மேலும் நலிவடையாமல் பாதுகாப்பதற்கு வழிவகைகள் இருக்கின்றது. எனவே இந்த இந்த போன் ஸ்கேன் அல்லது டெக்ஸா ஸ்கேன், நாங்கள் டெக்ஸா ஸ்கேன் தான் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இது இந்த ஆஸ்டியோபோரோசிஸை கண்டுபிடிப்பதற்கு அதுவும் ஒரு வகையில் ஒரு ஸ்கிரீனிங். இந்த 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நாங்கள் செய்வது. அந்த ஸ்கிரீனிங்கையும் நீங்கள் வயது வந்தவர்கள் கட்டாயமாக உங்களுடைய குடும்பத்தில் இருந்தால் அதனை செய்விக்க வேண்டும். அது இந்த எலும்பை பாதுகாப்பது அல்லது உங்கள் 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 உறவினர்கள் கூணலடைவது அல்லது அவர்களுக்கு அவர்கள் விழுந்தால் அது அப்பளம் மாதிரி இந்த போன் நொறுங்கி விடுறதுக்கு சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கின்றது. ஏனென்றால் போன் எலும்பு நோய்தடைந்து இருப்பது. அந்த நோய்வடையதை மேலும் நோய்வடையாமல் தடுப்பதற்கு இந்த மருந்துகள் உதவி செய்யும். எனவே நீங்கள் அப்படி உங்களோட குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை உள்ளவர்கள் இருந்தால் நீங்கள் குடும்ப வைத்தியரிடம் கதைத்தீர்கள் என்றால் அவர்கள் இந்த ஸ்கேனை செய்வதற்கு, அதாவது இந்த டெக்ஸா ஸ்கேனை செய்வதற்கு உங்களுக்கு பரிந்துரை செய்வார்கள். நாங்கள் இப்ப இதுல பார்த்ததுல இந்த டெக்ஸா ஸ்கேன் ஒன்று கட்டாயமாக வயது வந்தவர்களுக்கு முக்கியமானது. இதனை விட நாங்கள் இன்று இந்த 3 வகை டாக்டர் நாராயணி, எனக்கு ஒரு கணம் தாருங்கள். நேர்கள் இணைந்திருப்பது வையகம் தழுவிய வான்வழி தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையில் ஒலித்துக் கொண்டிருக்கும் ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சி. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவப்பட வைத்தியர்கள் எங்கள் வானொலியோடு இணைந்து வழங்குகிற வாராந்த நிகழ்ச்சி. 2 வாரங்களுக்கு ஒரு தடவை புதிய தலைப்பு ஒன்றில் பேசுகிறோம். ஆனாலும் அந்த நிகழ்ச்சியை மீண்டும் அடுத்த வாரம் கேட்கத்தக்கதாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டே, இன்று நேர்களது கேள்விகள் அதிகம் வராததால் நிகழ்ச்சி கிட்டத்தட்ட நிறையும் நிலைக்கு வந்திருக்கிறது. இருந்தாலும் 2 கேள்விகளை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நம்புகிறேன். அந்த வகையில் கேள்விகள் இருந்தால் சுருக்கமாக அந்த கேள்விகளை நேர்கள் இப்போது கேட்கலாம். டாக்டர் நாராயணன் நாங்கள் திரும்ப போவதற்காக இருக்கிறோம். கேள்விகள் இருந்தால் எங்கள் இலக்கங்கள் உங்களுக்கு தெரியும். 0284582393 0284582393. அனைத்துலக நேர்களும் அதே இலக்கத்தில் சக 612-8458-2393 என்ற இலக்கத்தில் கேள்விகளை கேட்க முடியும். வாட்ஸ்அப் அல்லது வாய்ப்பு மூலமாக வர விரும்பும் நேர்களுக்கான இலக்கம் சக 61499-829-9660 +61 499 829-960. எங்களுடன் இணைந்திருக்கும் மருத்துவர்கள் டாக்டர் துஷ்யந்தி சிவானந்தன் மற்றும் டாக்டர் நாராயணி சூரியன் ஆகியோர் குடும்ப நல மருத்துவ நிபுணர்கள். 1 மணி நேரம் பேசியிருக்கிறோம். நிறைவு கருத்துக்காக நாங்கள் நாராயணி சூரியன் அவர்களிடம் போக இருக்கிறோம். ஆனாலும் சில கேள்விகள் இருந்தால் சுருக்கமாக அந்த கேள்விகளை நீங்கள் கேட்க முடியும் என்பதை சொல்லிக்கொண்டே வாருங்கள் டாக்டர் நாராயணி, சொல்ல ஆரம்பித்தீர்கள். நான் இந்த கலந்துரையாடலின் முக்கிய நோக்கம் நீங்கள் முன்பு குறிப்பிட்டது போல இது வருமுன் காப்போம். நாங்கள் வந்த பின் யோசிப்பதை விட நாங்கள் சுகதேகிகளாக ஆரோக்கியமுள்ளவர்களாக இருக்கும் பொழுதே இந்த ஸ்கிரீனிங்கை செய்வதன் மூலம் இந்த பாரிய உயிர்கொல்லி நோய்களான இந்த புற்றுநோய்களில் இருந்து எம்மை இலகுவில் விடுவித்துக் கொள்ளலாம் அல்லது குணப்படுத்திக் கொள்ளலாம் என்ற ஒரு முக்கியமான செய்தியைத்தான் இன்று சொல்ல விரும்பினோம். இந்த 3 வகையான ஸ்கிரீனிங்கை பற்றி நான் 4 வகை என்று சொல்லலாம். 4 வகையான ஸ்கிரீனிங்கை பற்றி கதைத்திருந்தோம். ஒன்று மார்பக புற்றுநோய்க்குரிய மெமோகிராம் என்ற ஸ்கிரீனிங், குடல் புற்றுநோயை கண்டறிவதற்கு உரிய ஃபீக்கல் லோக்கல் பிளட் டெஸ்டிங் மற்றும் கருப்பை கழுத்து புற்றுநோயை கண்டறிவதற்குரிய சர்வைக்கல் ஸ்கிரீனிங், ஆஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்லப்படுகின்ற எலும்பு நோய்தாவதை தடுப்பதற்கு உரிய கண்டுபிடிப்பதற்குரிய டெக்ஸா ஸ்கேன் என்று சொல்லப்படுகின்ற ஸ்கிரீனிங். இந்த ஸ்கிரீனிங்கை நீங்கள் உலகாலம் செய்யாதிருந்தால் தயவு செய்து நீங்கள் உங்கள் குடும்ப வைத்தியரிடம் போய் கேட்டு அதனை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு இந்த ஸ்கிரீனிங்கை செய்யும்படி வற்புறுத்துங்கள். நிச்சயமாக இது உங்களை பாதுகாப்பது மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தினருடைய சுமையை, அதாவது நீங்கள் ஒரு நோய்வாய்ப்பட்டு புற்றுநோயால் ஆகும் பொழுது அந்த சுமையை குறைக்கும். இதே நேரம் சமூகத்தில் உங்கள் சுமையை குறைக்கும். அதாவது நீங்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது சமூகத்தில் அல்லது உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் கவலைப்பட்டு அவர்கள் மனவருத்தப்படாமல் அவர்களுடைய சுமையை குறைக்கும். அதே நேரம் ஆஸ்திரேலிய
கவர்மெண்ட், அதாவது அரசாங்கத்தின் சுமையை குறைக்கும். நீங்கள் ஒரு புற்றுநோய் வாய்ப்பட்டு நீங்கள் ஆஸ்பத்திரியில், அதாவது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டீர்கள் என்றால் அதற்குரிய செலவு, உங்களுக்கு தர வேண்டிய ட்ரீட்மெண்ட், கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி, உங்களுக்கு தர வேண்டிய மருந்துகள், அவர்கள் அதன் செலவு எவ்வளவோ மில்லியன் ரூபாய்கள், அதற்கு செலவழிக்க வேண்டிய தொகை. எனவே நீங்கள் இந்த சிம்பிளாக செய்யப்படுகின்ற, இலவசமாக செய்யப்படுகின்ற இந்த பரிசோதனைகளை நீங்கள் செய்வதன் மூலம் பல நன்மைகள், நீங்களும் சுகமாக வாழ்ந்து கொள்ளலாம். ஒரு 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 2 வருடத்துக்கு ஒரு முறை இந்த 2 சோதனைகள், மற்றும் அதாவது cervical ஸ்கிரீனிங், மேமோகிராமும் பிரஸ்ட் ஸ்கிரீனிங், மற்றது 5 வருடத்துக்கு ஒரு முறை cervical ஸ்கிரீனிங்கையும் செய்வீர்கள் என்றால் நீங்கள் சுகமான வாழ்வு வாழ்வதுடன் மற்றவர்களையும் சுகமாக சந்தோஷமாக வாழ வைக்க முடியும் என்ற செய்தியையும் சொல்லி இந்த சந்தர்ப்பத்திற்கு நன்றியை கூறி, துஷந்தி வேறு ஏதாவது சொல்ல விரும்பினார்? அனியமா நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்க. இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு நன்றி கூறி, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா அல்லது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா உங்களோட குடும்ப நல மருத்துவரை அணுகி அதன் இதுக்குரிய விளக்கங்களை எடுத்து நீங்க இதை செய்து இந்த நோய்கள்ல இருந்து நீங்கள் விலகி இருக்க வேணும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு, நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அநேகமா எல்லாம் விளங்கி இருக்கும். அப்படி விளங்காட்டிக்கு போய் உங்களோட ஜிபி மேல கண்டு கதைக்கோணும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுறேன். வணக்கம். நன்றி விக்கண்ணா, உங்களுடைய நேரத்திற்கும் தாயகம் வானொலிக்கும். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு யாழ்ப்பாணத்தில் சிரமப்பட்டு கொண்டிருக்கிற பல நோயாளிகளுக்கு தன்னலமற்ற சேவை புரிந்த ஒரு மருத்துவரின் பிரிவு பற்றிய செய்தி எங்களுக்கு வந்திருக்கிறது. டாக்டர் வெங்கடாசலம் சுதர்சன் அவர்கள் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சை நிபுணராக இருந்தவர். அவரது மறைவு அங்கே பலருக்கு பெரிய தாக்கத்தை கொடுத்திருப்பதோடு இங்குள்ள யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவர்களுக்கும் அவர் பல விதங்களில் நெருக்கமானவராக இருக்கக்கூடும். அவரது வாழ்வை மற்றவர்கள் கொண்டாடும் அதே வேளையில் அவரை பிரிந்து தவிக்கும் அவரது குடும்பம், அவரது நண்பர்கள், அவரால் பயன்பெற்ற பெருந்தொகையான நோயாளர்களுக்கும் எங்கள் அனுதாபத்தையும், அவரது வாழ்வு, அவரது குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் என்று நம்புகிறேன். மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த 2 மருத்துவர்களுக்கும் எங்கள் நன்றியை சொல்கிறோம். டாக்டர் நாராயணி, டாக்டர் துஷ்யந்தி, உங்கள் இருவருக்கும் எங்கள் நன்றியை வையகம் தழுவிய வான்வழி தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சபையின் உலகளாவிய நேயர்கள் சார்பில் சொல்லி நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறோம். மிக்க நன்றி. வணக்கம். நன்றி 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 நன்றி. இது வையகம் தழுவிய வான்வழி தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சபை. இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருந்த நேயர்கள் எல்லோருக்கும் மீண்டும் அன்பு, நன்றி, வாழ்த்து, வணக்கம்.